ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, ரீசெண்டாக நம்ம சேனலில் ஹவு டு மேக் பேசிவ் இன்கம் ஆன்லைன் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் ஆன்லைனில் பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண 3 மெத்தட் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் அந்த 3 மெத்தட்ஸோட இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். டுட்டோரியல் வீடியோ அப்லோட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். அந்த 3 மெத்தட்ஸில் கண்டென்ட் ரைட்டிங் மெத்தடை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே பிளாக்ஸ்னால் என்னன்னு தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு ஆர்டிக்கலாக எழுதி நம்ம பிளாகில் பப்ளிஷ் பண்ணலாம். நம்ம பிளாகில் வர விசிட்ஸ் அண்ட் ஆட் ரெவன்யூ வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் பிளாக் எழுத முடியாதுன்னு சொல்லுவீங்க. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண விமீடியான்னு ஒரு கண்டென்ட் ரைட்டிங் பிளாட்ஃபார்ம் இருக்குது. நீங்கள் எழுதணும்னு நினைக்கிற ஆர்டிகல்ஸ், பிளாக்ஸ் இல்லை ஷார்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம லாங்குவேஜ் தமிழில் பண்ணலாம். ஒரு பிளாகை மெயின்டைன் பண்ணணுன்னா அந்த பிளாகுக்கு நிறைய விசிட்ஸ் வரணும். அதாவது நிறைய பேர் நீங்கள் எழுதுறத படிக்கணும். அதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங்லாம் பண்ணணும். உங்களுக்கு விமீடியாவில் ஒரு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் டைரெக்டாக எம்ஐ ப்ரௌசர், ஓப்போ ப்ரௌசர், அப்புறம் ரோஸ்பஸ் ஆப்புன்னு ஒன்று இருக்குது, அதில் பப்ளிஷ் ஆயிரும். அதிலேருந்து வர ரெவன்யூவை வச்சு நம்ம பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிற எல்லா மெத்தட்ஸும் சைன் அப் பண்ணி ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்ககிட்ட கண்டென்ட் இருந்தால் மட்டும் போதும். சரி, நம்ம இப்போ டேரெக்டாக விமீடியா வெப்சைட்டுக்கு போயிட்டு எப்படி ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஆர்டிகல்ஸோ இல்லை வீடியோஸோ பப்ளிஷ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் விமீடியாவோட வெப்சைட். இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கேருந்து நீங்கள் இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணலாம். நம்ம இப்போ விமீடியாவில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம். நம்ம விமீடியாவில் ரெஜிஸ்டர் பண்ண ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோன் நம்பரை ஃபில் பண்ணணும். இங்கே ஃபோன் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்னு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ஓடிபி வரும். நம்மளுக்கு வந்த ஓடிபியை அங்கே ஃபில் பண்ணிவிடுங்க. ஓடிபியை ஃபில் பண்ணுறதுக்கு அப்புறமா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணுங்கள். அதை கன்ஃபார்மும் பண்ணிவிடுங்க. பாஸ்வேர்ட் செட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த வெப்சைட்டை பற்றி யூடியூப்பை பார்த்து தெரிஞ்சதுனால நம்ம இப்போ யூடியூப்பை செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சைன் அப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஃபோன் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இங்கே இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவோம். இங்கே நம்மளோட விமீடியா நேமை ஃபில் பண்ணணும். அதாவது இதுதான் உங்களோட ஆடியன்ஸ்க்கு டிஸ்பிளே ஆகிற நேம். இங்கே சில ரூல்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த ரூல்ஸை படித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு நேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ட்டான டிஸ்கிரிப்ஷனை இங்கே ஃபில் பண்ணுங்க. இப்போ இந்த அவதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட லோகோவை அப்லோட் பண்ணிக்கலாம். லோகோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா சேவ் பண்ணிடுங்க. இங்கே நம்மளோட கேட்டகரியை சூஸ் பண்ணணும். அதாவது நம்மளோட ப்ரொஃபஷனல் ஃபீல்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எதை பற்றி ஆர்டிகல்ஸ் எழுத போகிறோமோ அந்த கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணணும். அப்புறம் நம்ம எந்த லாங்குவேஜில் நம்மளோட ஆர்டிகல்ஸை எழுத போகிறோன்னு இங்கே சூஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுற லாங்குவேஜில் தான் உங்களோட ஆர்டிகல்ஸை எழுதணும். லாங்குவேஜை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். நீங்கள் உங்கள் ஃபில் பண்ணுற நேம் உங்களோட ஐடி ப்ரூஃபில் இருக்கிற மாதிரியே ஃபில் பண்ணுங்க. ஏன்னா இந்த சைட்டில் உங்களுக்கு பேமெண்ட்ஸ் வர்றதுக்கு உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸ் தேவை. அதனால் உங்கள் பேன் கார்டில் இருக்கிற மாதிரியே நேமை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி, லொக்கேஷன், கான்டாக்ட் ஃபோன், இமெயில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. இங்கே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிளாகோ இல்லை ட்விட்டர் அக்கௌண்ட்டோ இல்லை யூடியூப் சேனலோ இல்லை ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜோ இருந்தாலோ அதோட லிங்க்ஸை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த பேஜ் தான் டிஸ்பிளே ஆகும். நம்ம இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். நம்மளோட ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது. நம்மளோட அக்கௌண்ட் அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா விமீடியா கிட்டேருந்து ஒரு நாளுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு அப்ரூவல் மெயில் வரும். அப்ரூவல் மெயில் வந்ததுக்கப்புறமா நம்மளோட அக்கௌண்ட்டில் யூஸ்வலாக சைன்இன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். சைன்இன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு விமீடியாவோட ஹோம் பேஜ் வரும். இப்போது நம்ம புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுனால நம்ம ப்ரைமரி ஸ்டேஜில் இருக்கோம். நம்ம ஒன்ஸ் 5 ஆர்டிகல்ஸ் இல்லை 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டோன்னா நம்ம அட்வான்ஸ்ட் யூஸராக மாறிடுவோம். அப்போ நம்ம பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். நம்ம விமீடியாவில் ஃபஸ்ட்டு போஸ்ட் இல்லை ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணாலும் நம்மளுக்கு சைன் அப் போனஸாக 50 rupees கிடைக்கும். அதே மாதிரி அட்வான்ஸ்டு யூஸர் ஆனதுக்கு அப்புறமும் 100 rupees போனஸ் கிடைக்கும். இங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் ஆக்டிவிட்டீஸ் பார். நம்ம இதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரெவன்யூக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு 0 பேலன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட் போட்ட உடனே 50 rupees கிடைக்கும். 5 போஸ்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா அட்வான்ஸ்ட் யூஸராக மாறுவோம். அப்போதுலேருந்து நம்மளுக்கு ரெவன்யூ கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். நம்மளோட வாலெட்டில் 1000 rupees எப்போ ரீச் ஆகுதோ அப்போ நம்ம இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கலாம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி 10% டேக்ஸ் பிடிப்பாங்க. நம்ம
வித்ட்ரா பண்ணுற அமௌண்ட் வந்து பேடிஎம் வழியாக நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷனை பற்றி பார்ப்போம். இங்கே நம்மளோட ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நம்மளோட ரியல் நேம், பேன் கார்டு நம்பர், நம்மளோட டேட் ஆஃப் பர்த், அப்புறம் பேன் கார்டு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி அப்லோட் பண்ணணும்னு டவுட் இருக்குன்னா இங்கே இருக்க சாம்பிளை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் நம்மளோட ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த பேன் கார்டை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளை வந்து பேன் கார்டை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம அப்லோட் பண்ணுற பிக்சர் வந்து கிளியராக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுற ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவோட சைஸ் வந்து 50 KB இருந்து 2 MB இருக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா உங்களோட பேடிஎம் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிடுங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன்ல இருந்து நீங்க உங்களோட ஸ்டேஜ் அண்ட் லெவல்ஸை தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க பிரைமரி யூசரா இருக்கீங்களா இல்ல அட்வான்ஸ்ட் யூசரா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். பிரைமரி யூசர்ல இருந்து அட்வான்ஸ்ட் யூசரா மாறுறதுக்கு இங்க உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்ஸ்ட் யூசர் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட கிரேட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். இதனால உங்களுக்கு ஆட் ரெவன்யூஸும் வர ஆரம்பிக்கும். இந்த விமீடியா சைட்ல நிறைய காம்படிஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுலயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். இந்த மோர் ஆக்டிவிட்டிஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நடக்கிற எல்லா கான்டெஸ்டோட டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆன்கோயிங் கான்டெஸ்ட், அப்புறம் நடந்து முடிஞ்ச கான்டெஸ்ட் கூட இங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த மராத்தி அண்ட் தமிழ் காம்படிஷன் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ண உடனே அந்த காம்படிஷனோட டீடைல்ஸ்லாம் எனக்கு கிடைக்குது. அதாவது இதுல இந்த கான்டெஸ்டோட பிரைஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பப்ளிஷ் ஆப்ஷனை கிளிக் பண்றது மூலமா நம்ம ஆர்டிகல்ஸ் இல்ல வீடியோஸை பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ இந்த ஆர்டிகல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஆர்டிகல்ஸ் எழுதுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தோம்னா இதை ஒரு ஷெட்யூல்டு டைம்ல நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ற ஆப்ஷன் கூட இருக்கு. இந்த ஒரிஜினல் கிளைம் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா இது உங்களோட ஒரிஜினல் கண்டென்ட்னு நீங்க கிளைம் பண்றீங்க. அதாவது எங்க இருந்தோ நீங்க வந்து காப்பி பேஸ்ட் பண்ணலன்னு சொல்றீங்க. நீங்க இப்ப ஏதாவது ஒரு ஆன்கோயிங் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இந்த ஆக்டிவிட்டி டேப் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணியே நீங்க எந்த கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புறீங்களோ அந்த கான்டெஸ்டோட ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லனா நீங்க எந்த கான்டெஸ்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலன்னா நோ ஆக்டிவிட்டியை கிளிக் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட ஆர்டிக்கல் லாங்குவேஜ் வந்து தமிழ்னு சூஸ் பண்ணதுனால நம்மளோட ஆர்டிகல்ஸையும் தமிழில் தான் பப்ளிஷ் பண்ணணும். நீங்கள் மொபைலில் ஆர்டிகல்ஸை டைப் பண்ணுறீங்கன்னா கூகுள் இண்டி கீபோர்டை யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணிடலாம். நீங்கள் உங்களோட டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப்பில் ஆர்டிகல்ஸை தமிழில் டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கூகுள் இன்புட் டூல்ஸை யூஸ் பண்ணுங்கள். கூகுள் இன்புட் டூல்ஸ் வெப்சைட்டில் ட்ரை இட் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்போ தமிழ் தேவைப்படுது, அதனால் தமிழை கிளிக் பண்ணுவோம். நம்ம யூஸ்வலாக எப்படி தமிழை இங்கிலீஷில் டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு தமிழ் வேர்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸில் கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான தமிழ் வார்த்தையை சூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணோன்னா தமிழில் டிஸ்பிளே ஆகிடும். உங்களோட மொத்த ஆர்டிக்கலையும் இங்கே டைப் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி விமீடியா ஆர்டிக்கல் ஸ்பேஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களோட மொத்த ஆர்டிக்கலையும் பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை வெரிஃபை பண்ணி பப்ளிஷ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோ ஆப்ஷனை பற்றி பார்ப்போம். நம்ம இப்போ வீடியோ ஆப்ஷனில் பார்த்தோம்னா நம்மளுக்கு வீடியோவோட ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்றதபடி பார்த்தோம்னா இவங்க MP4 தான் இப்போதைக்கு சப்போர்ட் பண்றாங்களாம். அப்புறம் நீங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் வந்து 30 MB இருக்கணும்னு சொல்றாங்க. இங்க வந்து நம்ம டைட்டில் ஆஃப் த வீடியோ ஃபில் பண்ணிக்கலாம். இங்க நிறைய கேட்டகரிஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுல வேணுங்கிற கேட்டகரியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஆர்டிகல்ஸ்ல இருந்த மாதிரியே ஷெட்யூல், ஒரிஜினல் கிளைம், அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் ஆப்ஷன் இருக்கு. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி விமீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நம்மளோட ஆர்டிகல்ஸ்க்கு கிடைக்கிற வியூஸ் வச்சும் நம்மளோட கண்டென்ட்டோட குவாலிட்டியை வச்சும் நம்மளோட ஸ்டேஜஸும் கிரேட்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். நம்மளோட கிரேட்ஸ் எவ்வளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம். இங்கே கீழே விமீடியா யூனிவர்சிட்டியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கிற டவுட்ஸ் இல்லை ட்ரெண்டிங் டாபிக்ஸ், பிரைமரி யூசர்ஸ்க்கு என்ன தேவை, அட்வான்ஸ்ட் யூசர்ஸ்க்கு என்ன தேவை, இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இங்கேருந்து நம்மளுக்கு தேவையானதை பார்த்துக்கலாம். இந்த பிளாட்ஃபார்ம் நோட்டீஸ் ஹெடருக்கு கீழே விமீடியா நடத்துகிற காம்படிஷன்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். இவங்களோட சோஷியல் மீடியா சைட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா விமீடியாவில் நடக்கிற ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது நான் என்னோட ஃபஸ்ட்டு போஸ்ட்டை போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை விமீடியா ரிவ்யூ பண்ணாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு நாளுக்குள்ளேயே அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு 50 rupees போனஸ் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் நம்ம லாங்குவேஜ் தமிழில் ஆர்டிகல்ஸை பப்ளிஷ் பண்ணி விமீடியா மூலமாக ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய டுட்டோரியல் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல ஆர்டிகல்ஸ் எழுதுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. சேனல்ல இருந்து எந்த அப்டேட்ஸையும் மிஸ் பண்ணாமல் இருக்க. சேனல்ல இருக்க
அதர் வீடியோஸை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.